ஒரு டபரா எடுத்துக்கிட்டு டபராவில் எண்ணெயும் பட்டரும் சேர்ந்த மாதிரி 150 எம்எல் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலெல்லாம் போட்டு மராட்டி மொக்கெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா பிரியாணிக்கு அறுக்கிற மாதிரி அறுத்துட்டு நல்லா போட்டுடணும். பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கணும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் நீங்கள் அதை வதக்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி வாசமாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும். அதுக்கப்புறமா 1½ டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி போட்டுக்கிட்டிங்கன்னா காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கலரும் இருக்கும் காரமும் இருக்கும். அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா எண்ணெயிலே போட்டுக்கிட்டிங்கன்னா பிரியாணி நல்லா கலராக வரும். எந்த ஃபுட் கலரும் தேவைப்படாது. அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கணும், வாசமாக இருக்கும் பிரியாணி. அதுக்காக கொத்தமல்லி வெங்காயத்தை போடும்போதே போட்டுடணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா புதினா போடணும். புதினா கைப்பிடி அளவுக்கு புதினா போடணும். புதினா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதெல்லாம் வதக்கும்போது சிம்மில் வச்சுட்டு வதக்கினோம்னா ஒவ்வொன்றும் போடும்போதும் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கர்டு 2 டேபிள் ஸ்பூன் கர்டு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி தக்காளியில் புளிப்பு பத்தலைன்னா தயிரில் இருக்கிற புளிப்பும் சேர்ந்து வரும். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா இருந்தால் தான் பிரியாணி கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் கர்டும் போட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கணும். அதை ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ நல்லா கலந்து எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ ஆயில் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த ஆயில் பிரியும் போது அதில் ஆயிலில் கலர் இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறமா தக்காளி 3 இல்லைன்னா 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா ஃபுல்லாக கலக்கி விடணும். ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஆயில் பிரிஞ்சு வந்ததோடு சேர்த்து நல்லா தக்காளி கலந்து விட்டு நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுறணும். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டுட்டு மூடி விட்டுடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். பக்கத்தில் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி வச்சுக்கணும். நம்ம பாசுமதி ரைஸ் ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற போட்டிருக்கோம். கழுவி நல்லா ஊற போட்டிருக்கோம். இப்போ கல்லுப்பும் போட்டுடணும். அந்த தண்ணியில் கொஞ்சம் புதினாவும் போட்டுடணும், வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அரிசியும் வாசமாக இருக்கணும் இல்லையா. போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கோம் பார்த்திங்களா. தக்காளிலாம் பாருங்கள், எண்ணெய்லாம் இவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளி சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதனால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேரட்டும் பீன்ஸும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. எந்தளவுக்கு நல்லா கலந்து விடுறோமோ நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிட்டு வாசமாக இருக்கும் பிரியாணி. அப்புறமா காளான் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். காளானை போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ சிக்கனில் எப்படி தண்ணி விடுதோ அதே மாதிரி காளானில் தண்ணி விடும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா அதை சிம்லேயே வச்சிங்கன்னா தண்ணி விடும் நல்லா. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். சிக்கனில் தண்ணி விடுற மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் காளான்லேயும். அப்போ தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு குறவா பிடிக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள் தண்ணி நான் 700 ml தான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே காளான்ல தண்ணி விட்டுருக்கு. அதனால் 700 ml தண்ணி போதும். அதுக்கப்புறமா பன்னீர், பசங்களுக்கு பன்னீரும் பிடிக்கும்ல. ஸோ வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது காளானும் பன்னீரும் சேர்த்தாப்பில் செஞ்சோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சுடு தண்ணி நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அதில் கழுவி வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை எடுத்து நம்ம நல்லா அதில் போட்டுட்டு அடுப்பை நல்லா பெருசாக வச்சிடுறோம். இது அந்த அரிசி ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறமா தான் எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். அதனால் நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். பக்கத்தில் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் அதே சமயத்தில் கொதிச்சிட்ருக்கோம். ஸோ அதுவும் கொதிக்கும், இதுவும் கொதிச்சிட்ருக்கோம். ரெண்டும் ஒரே டைமில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். 2 பர்னர் வச்சுருந்திங்கன்னா ஸோ 2 இதில் ஒரே டைம் முடிஞ்சிடும். பாருங்கள் அந்த கட்டுக்கட்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. அந்த கட்டுக்கட்டாக வந்துச்சுன்னாவே உங்களுக்கு பாதி வெந்த மாதிரி. இப்போது அந்த பாதி வெந்த அரிசியை எடுத்து நம்ம வடிச்சிடுறோம். ஒரு வடைக்கட்டி நல்லாயிருக்கும் இல்லைங்க நம்ம வீட்டில். அந்த மாதிரி இல்லைன்னா கூட வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி தட்டு வச்சு வடித்து கூட நம்ம அதில் போடலாம். இது வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
இப்போ அந்த தண்ணி தட்டை எடுத்துகிட்டு நம்ம வடித்து வச்ச அரிசியை நல்லா பதமாக சுற்றியும் போட்டு விட்டுக்கணும். போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு காரம் தண்ணி நம்ம கொதித்து வந்துச்சிங்களா, அந்த தண்ணி உப்பு காரம் பார்க்கலாம். கரெக்டாக இல்லைன்னா அப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா போட்டுட்டு ஃபுல்லாக சுற்றியும் நம்ம க்ளீனாக ஈக்குவலாக, சப்போஸ் தண்ணி பற்றலைன்னா நம்ம அந்த வடித்து வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றி, அந்த சுடு தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக க்ளீனாக நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலாக பண்ணி விட்டுறணும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். நம்ம கலர் போடாமல் ஃபுட்டு கலர் எதுவுமே சேர்க்காமையே ஆனியன்லேயே நம்ம மிளகாத்தூள் போட்டதுனால எவ்வளோ கலராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடணும். சைடில் புகை வரும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து 15 மினிட்ஸு சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த தம் வச்சுருக்கிறத எடுத்துடணும். அந்த சுடு தண்ணியை வச்சுதான் எடுத்துடணும். எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ கலராக இருக்குது பிரியாணி பாருங்கள். எவ்வளோ பலான்னுட்டு அரிசி பாருங்கள் எவ்வளோ உடையாமல் அதே மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு அரிசி கூட உடையில பாருங்கள். எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது. பட் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. ரஃப்பாக இல்லாமல் அரிசி நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. ஏன்னா நம்ம சிம்லேயே வச்சு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, 15 மினிட்ஸ் சிம்லேயே வைக்கிறோம். ஸோ சிம்லேயே வைக்கிறதுனால அடியும் பிடிக்கிறது இல்லை, அதே டைமில் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் அரிசி, சாதம், காய்கறி எல்லாமே நல்லா க்ளீனாக என்ன அழகாக மிங்கிள் ஆகிட்டு, மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆகிட்டு பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையில பாருங்கள். ஹோட்டலில் எப்படி வாங்குமோ அதே மாதிரி வீட்லேயும் நம்ம இவ்வளோ ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ அரிசி உதிரியாக இருக்குது பாருங்கள். மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஜெதையில் ஆனியன் பச்சடியோட ஒரு முட்டை, வீட்டில் நான் வெஜிடேரியன் செஞ்சுருந்தா நான் வெஜிடேரியனோடு சேர்த்தும் நம்ம வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் 2 பேருக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.